ஏப்ரல் 18 எலெக்ஷன் எல்லாரும் மறக்காம போய் ஓட்டு போடுங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட தமிழ்நாட்டில் வந்து 100% வாக்குப்பதிவு ஆனதா சரித்திரமே இல்லை. அந்த சரித்திரத்தை எல்லாருமே சேர்ந்து உண்டாக்குவோம். நம்மள எல்லாத்தையும் லீட் பண்றதுக்கு ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுப்போம். ஸோ எல்லாரும் மறக்காம போய் ஓட்டு போடுங்க. தளபதி 63 நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக கூட இந்துஜா அவர்களுடைய ஷூட்டிங் போர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரின ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளுடைய முத்துராஜ் சார் வந்து இப்போ தான் சென்னையோட அவுட்டர் அந்த இவிபி ஃபிலிம் சிட்டியில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியமே வந்து உருவாக்கி இருக்கார், ஃபுட்பால் ஸ்டேடியம். ஸோ முத்துராஜ் சாரோட ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். 2.0 அந்த சிட்டி உருவாக்குனதாக இருக்கட்டும், வேலைக்காரலாம் அந்த கொலைகார குப்பமாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபுட்பால் ஸ்டேடியம் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா செலவில் வந்து இந்த செட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அட்லி அவர்களும் ஃபுட்பால் ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைன்யூட்டான டீடைல்ஸும் நோட் பண்ணுங்கிறதுக்காகவே மானிட்டர் வந்து பெரிய சைஸ்ல ஒரு மானிட்டர் ரெடி பண்ணி எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு டீடைலிங் பண்ணி இந்த படத்தை வந்து மேக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்டேஜிங் ஒர்க்ல வந்து அட்லி அவர்கள் எப்பவுமே வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாரு. ஒரு சின்ன விஷயங்கள் கூட பிசிறு தட்டிடக்கூடாது. ஏன்னா அவருடைய படங்கள்ல வெளிவந்து பார்க்கும்போது நீங்க படத்தோட கதையை பத்தியோ இதோட மேக்கிங்கை பத்தியோ நீங்க சொன்னாலும் அவர் அந்த விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி கொண்டு வந்திருக்காருல, அந்த குறியீடுகள், இது எதிரையும் நம்ம தப்பு சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே கண்ணு கருத்துமா இருப்பாரு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் இதில் வந்து ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாகவே ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கான டைட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருக்கு. பட் படத்தரப்புலேருந்து எந்த விதமான டைட்டிலும் அவங்க சைட்லேருந்து எதுவும் வெளிவிடலை. மேபி நம்மளோட விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இந்துஜாவாக இருக்கட்டும், டேனியல் பாலாஜி, கதிர், இது எல்லாமே பார்க்கும்போது இந்த படத்தினுடைய அந்த ஸ்டார் கேஸ்டே வேற லெவலில் இருக்கனால படம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ராக்கெட் ஹைல தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் இந்த படத்துக்கு என்ன மாதிரி டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தலையோட நேர்கொண்ட பார்வை அந்த படத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னா போனி கபூர். அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம்.